வாழைக்காய் சம்பல் எங்கள்ட கடந்த காலத்து ஞாபகம். அவன் விருப்பமான கரை. இந்தியாவில் வந்து நேற்று எலெக்ஷன் நடந்தது தானே, அவங்க கருத்து நான் ஜெயிப்பினேன். விஜய் வேலவனை மட்டும் நான் நினைப்பேன். விஜய் அவன் கூத்தாடி அப்படி இப்படின்ற ஒரு கெட்ட பேரும் இருக்கு. அவர் ஒரு வரியத்திலேயா 1000 பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறார் தண்டசில விட. அந்த கதை உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. அவர் செய்ய அதில் ஒரு வீடியோ இல்லை, ஒரு இது இல்லை, அது இல்லை. இது வந்து எங்கிட்ட விட்டு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டுமே வரப்போயிடும். கீரை கடையெல்லாம் எங்களுக்கு பேர் உண்மையாவது சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய மதிய நேர உணவைத்தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். அந்த மதிய நேர உணவுலையும் ஒரு ஸ்பெஷலான ஒரு உணவு ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் வந்து நான் வடிவாக மண் சட்டிலேயே எடுத்து வச்சிருக்கிறேன். பார்த்தீங்களன்னு சொன்னால் மண் சட்டிலேயே தேவையான மரக்கறிகள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன். இது இன்றைக்கு நாங்கள் எனக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, அதோட வந்து எங்கிட்ட விட்டு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டுமே வரப்போயினோம். அவைக்கு தான் இந்த சாப்பாடு பிடிக்குமாம். அப்ப அவைக்கு தான் வந்து நாங்கள் கட்டாயமா செஞ்சு கொடுக்கணும் என்று சொல்லிட்டு வந்து வெளுக்கிட்டு நிக்கிறோம். என்ன சாப்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா வாழைக்காய் சம்பல். இந்த வாழைக்காயை பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவா சுட்டு போட்டு தயிர், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சம்பல் செய்ய சட்டுப்பட்டு ருசியாக இருக்கும். அதுவுமே எங்கள் அம்மாண்ட கையால் செஞ்சால் சொல்லவா வேணும், இன்னுமே வந்து ருசியாக இருக்கும். அப்போ வந்து நான் இன்றைக்கு அம்மாட்ட சொல்லியிருந்தேன்னா என் ஃப்ரெண்ட் தான் வந்து வார அவளுக்கு வந்து இந்த வாழைக்காய் சம்பல் பிடிக்கும். ஒரு கோவிலில் வந்து நானும் அவாவுமே வந்து போயிருந்தாங்க. அப்படி போயிருக்க வந்து அங்கே இந்த சம்பல் தந்து வேணும், வாழைக்காய் சம்பல், அதை சாப்பிட்டுட்டு சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லி அதை விட வாக்கு இந்த வடகம் அதெல்லாமே வந்து பிடிக்கும். அப்போ நான் அம்மாட்ட சொன்னேன், இன்றைக்கு அவள் வர அவாவுக்கு வந்து நீங்கள் வாழைக்காய் சம்பல் இன்றைக்கு மதிய சாப்பாட்டோட வந்து செஞ்சு தருவீங்களோன்னு அம்மா சொன்னோம். அதுக்கு என்ன செஞ்சிடலாமெண்டு. அப்போ நான் சொன்னேன், இன்றைக்கு வந்து உண்மைக்குமே சரியான வெயில் பார்த்தீங்களோன்னு சொன்னால் மண்டையை பிளக்கிற அளவுக்குன்னு சொல்லினோம். அப்படி ஒரு உச்சி வெயில் சூழ்நிலையில தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு குளிர்மையான சாப்பாடு எடுக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு நல்லது. அதால வந்து நான் சொன்ன விஷயம் என்னன்னா, குத்தரிசி சோறு, அது உண்மைக்குமே வந்து நாட்டு குத்தரிசி சோறு நல்ல குளிர்மையா இருக்கும். எல்லாருமே வந்து விரும்பியும் சாப்பிடணும். மரக்கறி சாப்பாடுன்னு சொன்னாலே அது குத்தரிசி இல்லாட்டி பச்சை அரிசி தான் நல்லா இருக்கும். அப்போ குத்தரிசி சோறு வந்து போட சொன்னான். அதோட வந்து மரக்கறி சமையல்லாம் இன்றைக்கு சமைக்க சொன்னேன். ஏன்னாண்டா மரக்கறி சமையல்ண்டா தான் வந்து தயிர் எல்லாம் சேர்த்து சாப்பிடக்கு நல்ல குளிர்மையா ஆரோக்கியமா வந்து இருக்கு. மரக்கறி இன்றைக்கு நாங்கள் எல்லா மரக்கறியுமே வந்து எடுத்துக்கொள்ள உடம்புக்குமே வந்து குளிர்மையா இருக்கும். இந்த நேரங்கள்ல மரக்கறி எடுத்துக்கொள்றது எவ்வளவோ நல்ல. எனக்கும் இப்ப அதிக அளவுல வந்து மச்சம் பிடிக்கிறதை விட மரக்கறி பிடிக்கிறது என்னமோ கூடவா இருக்குது. அதால மரக்கறி சமையல் செய்வோம் என்று சொல்லிட்டு வந்து வெளுக்கிட்டு நிக்கிறேன். அம்மா சமைக்க போறா, அதை வந்து நான் வீடியோ எடுத்து காட்ட போறேன். நம்ம என்னென்ன சமைக்கிறான்னு சொல்லி நம்ம முதல்ல அதை பார்ப்போம். நாங்கள் இப்ப உண்மைக்குமே சொல்ல போய்க்கு இந்த வெயிலத்துக்கு தயிர் எடுத்துக்கொள்றதன் கூட இது பெரிய கப் தயிர். இந்த தயிர் பார்த்தீங்கன்னு சொன்னா 1/2 லிட்டர் தயிர். நாங்கள் தயிரை வாங்கி என்ன செய்யறோம் நாங்களா, அரைவாசி தயிர் எடுத்து கொஞ்சம் சீனி போட்டு கரைச்சி போட்டு சீனியும் தயிரும் போட்டு நல்லா வடிவா மிக்ஸ் பண்ணி அடிக்க ஐஸ்கிரீம் மாதிரி வரும். எங்கண்ட பிள்ளைகளுமே வந்து அது விரும்பி சாப்பிடுவீங்க. மக்காண்ட பிள்ளைகள் நாங்களுமே வந்து அது விரும்பி சாப்பிடுவோம். அப்பாவுக்கு வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு எல்லாமே வந்து போட்டு நல்ல வடிவா மோர் மாதிரி கரைச்சி கொடுக்குறோம். நாங்கள் மிச்ச தயிரை வந்து சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்றாங்க. இன்றைக்கு வந்து 1/4 லிட்டர் தயிர் வாங்கினாங்க. பாருங்க, ஒவ்வொரு நாளும் தயிர் தான். அப்படியே விட்டு தயிர் பட்டி மட்டுமே வந்து அடக்கி போயிருக்கும். அவ்வளவுத்துல வந்து தயிர் இந்த வெயிலத்துக்கு வந்து எடுத்துக்கொள்ளணும்னுட்டு நாங்கள் அடிக்கடி சாப்பிட்றது உண்டு. இப்போ அம்மா சொல்லிட்டு போனவா என்னண்டா, மரக்கறிகள் எல்லாத்தையுமே வந்து வெட்டி வைக்க சொல்லி தான் வந்து சமைக்கிறேன்னு. அப்போ சரி வாங்க என்னென்ன கறி காய்ச்ச போகிறோம் என்னென்னு சொல்லி நாங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். எங்களோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னும்
எங்களோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் இருக்கும் அதையுமே வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அத்தனை காணொளிகளும் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க நாங்கள் மண் சட்டியோட வீடியோக்குள்ளே போயிட்டு சமைப்போம். ஒரே ஒரு மண் சட்டி தான் இருக்குது. இந்த மண் சட்டியில் முக்கியமான சமையல் சமைக்க போகிறோம். என்னென்னு சொல்லி பார்ப்போம். நான் வந்து மரக்கறிகள் எல்லாம் வெட்டி கொடுத்தோன்னா நம்ம சோறு காய்ச்சிட்டா இனிமேல் வந்து கறிகள் காய்ச்ச போகிறோம். எங்களோட ஸ்பெஷலான வாழைக்காய் சம்பல்லாம் இன்றைக்கி முக்கியமாக எப்படி செய்யறேன்னு செஞ்சு காட்ட போகிறோம். எங்களோட இருப்பிடத்துக்கு வந்தாச்சு. சரியான வெயிலுக்கு வேத்து கொட்டி போட்டுது. ஆட்டை கொண்டு அந்த காலைக்கு காட்டி விட்டேன். அது சிக்கிப்பட்டு போச்சு. அப்படியே கத்தியை கூட்டுட்டு போட்டேன்னு அவளோட அவள் பட பாட்டுட்டு வெயில் சுட்டு நான் களைச்சி போனேன். ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சி அவிட்டு கொண்டு வந்து இஞ்சால் நல்லா கட்டி போட்டு சமைப்போம். நீ சொன்ன நீ ஒரு புள்ள வருதான்னு சொல்லி அப்போ சமைப்போம் வந்துட்டு இப்போ வந்துருக்குறேன். எல்லாம் பட்டிக்கிட்டு தருகான் தந்தாரு. மரக்கறி எல்லாம் அப்பா பண்ணி கொண்டு வந்து வட்டி எல்லாம் தந்தாச்சு. காலமே தாரகாவுக்கு பெரிய வருத்தம். காலமே நான் அப்போ கொஞ்ச நேரம் படுப்பேன் வந்துட்டு நான் ஒரு 5 நிமிஷம் 5 மணிக்கு கிளம்புறேன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே படுத்துட்டு இது 5 மணிக்கெல்லாம் எழும்பி ஒரு வேலையில்லா நாளையெல்லாம் விழாவை போட்டு தான் கிடக்குறது. கிடந்தானுங்குது. அப்போ நான் என்ன பிள்ளை செய்யுதுன்றக்கு எனக்கு உடம்பே இல்லாமல் கிடக்குது. நீங்களும் அந்த ஞாபகம் இல்லைன்றக்கு என்ன கிழமைன்ற ஞாபகம் இல்லை. நீங்கள் சமைக்காதீங்க. அப்போ நான் கேட்குறேன் நீ வேலையை போகல. இல்லை நான் போகல. அப்படியே ஞாயிற்றுக்கிழமை இல்லை அதுக்கும் மறந்து நானும் மறந்து வருத்தத்துலேயே எங்கி போனேன். என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா சோர்வு ஒரே சோர்வாக கிடக்குது. மழை மலண்டு சுடுதண்ணியாக வச்சு தேத்தண்ணி ஆற்றி கொடுத்துட்டு உனக்கு இப்போ என்ன செய்யுதுன்றக்க வேத்து கூட்டுது. சாப்பாடு இல்லை. வெயில் வகைக்கு சாப்பிட இல்லாத இல்லை. அப்போ இப்போ கொஞ்சம் சுகமாக இருக்குது. ஒரு புள்ள ஃபோன் பண்ணி கதைச்சதாக்கும் சொன்னது தான் பாருனோன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உஷாரடைஞ்சிட்டுது. உஷாரடைஞ்சு இப்போ மரக்கறி எல்லாமே எனக்கு வெட்டு தந்துட்டு ஆள் இருக்குது. நான் தான் யோசிச்சு கொண்டு அப்படி வரக்கூடாது. கடன் வெக்க தானே. அப்போ அதனாலேயோ தெரியாதுன்ட்டு இப்போ சமைக்க போகிறேன். சமைக்க நான் என்னென்ன சமைக்கிறேன்ட்டு நீங்கள் பாருங்க. தாரகா எல்லாம் காட்டியிருக்கும். நான் ஆடை ஊக்க போகிற கட்டத்துக்காக நீங்கள் நடந்திருக்கு. அதான் என்ன ஸ்பெஷல் அந்த வாழைக்காய் சம்பல்லாம் நம்ம எப்படி போடுறோன்னு செஞ்சு காட்ட போறீங்க. வாழைக்காய் சம்பல் ஒரு ஸ்பெஷல் நீ சொல்லக்கூடாது. வாழைக்காய் சொன்ன ஸ்பெஷலாக அப்போ அது சாப்பிட்ற வாழைக்காய் பட்டையில் செய்யலாம் தெரியுமா? நீங்கள் கிணங்க கதைக்காம வாழைக்காயில சம்பல் செய்யுங்க. வாழைக்காய் பட்டையில் செய்ய போகிறாங்க. வாழைக்காய் தோலில் செய்யறது. நாளைக்கு வாழைப்பூவில் வர செஞ்சுதாங்க. வடகம் செஞ்சுதாங்க. வடகமா நல்லா செய்தேன். கீரையை அடுப்பில் வைப்பேன். கீரையை நீங்கள் மூடி வைக்காதீங்க. கீரையை கறியை துறந்து தான் காய்ச்சணும். அந்த ஆவி போகணும். அதுக்காகத்தான் இந்த கீரையை திறந்து அவிச்சு காய்ச்சறது. சரி அடுப்பில் வைப்போம். அடுப்பு 3 ஒன்று டாக்குது. கீரை நல்ல சாமான். ஒரு நெருப்பு குச்சி தட்டி வைப்போம். நெருப்பு பட்டியே முடிஞ்சுது. பாப்போம் அப்படி கைதான் பார்த்தீங்களோ. எல்லா வீட்டையும் சமையல் நடக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாப்பாடு விருப்பம். அவரவர் விரும்பினோட செய்யுதுன்னு ஒன்றியானே. இந்த சாப்பாடு தான் நம்ம வாழ்க்கை. வேறு என்ன இருக்கும் வரைக்கும் நல்லா சாப்பிட்டா சரி. அம்மா இன்னைக்கு இறைச்சி தான் வேண்டி இருந்தவ. நான் இப்போ இந்த இறைச்சியை தவிர்த்து கொள்றது உண்டு அடிக்கடி. நல்லா இறைச்சி வேண்டி தருவேன். அவர்களுமே வேண்டி தருவா. இப்போ வேண்டி தர இல்லை. இன்னைக்கு சொன்னவா வேண்டி தரேன்ட்டு நான் சொன்னால் காலமாக நடந்த அந்த ஏழாம வந்ததல்ல அந்த அதில் இருந்து நான் இன்னும் விடுபடையில். அப்படி இந்த பிள்ளை இருக்குது இல்லை என்ன வந்து எழுப்பி எல்லாம் மெனக்கிட்டி ஆற்றி தர பிள்ளை விடக்கு அவ்வளோ பயமாக இருக்குமா. நான் கடம்புக்கையாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் யோசிச்சு போட்டு தோறி கொண்டு இருக்கிறேன். இதுக்கும் ஒருக்கா பார்ப்போம் என்ன மாதிரி கண்டு பார்ப்போம் யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். ஒருக்கா காட்ட என்னத்தை காட்டுறது. சும்மா போய் அது ஏறி போட்டு 5 வரும் 2000 சும்மா ஒன்றும் இல்லை. ஐயா இதையா அப்படி ஐயா செய்யுதையா பிரச்சனை இதுண்டா. பிரச்சனையோ சரி நான் அந்த குளிசையை கொண்டு அந்த ஒன்றும் குழல் வச்சுக்கிச்சு ஒன்றும் பார்க்குறது அவ்வளோந்தான் 2000. ஆனால் சில இடங்கள்ல கூடவும் வருதான். வேற மாதிரி இந்த கண்ணுக்கு நான் ஒரு ஆஸ்பத்திரியில காட்டு போவேன். என்ன பிரைவேட் ஆஸ்பத்திரி. அதுதான் அதுகள் நாங்கள் கூட சொல்லக்கூடாது. அது உழைக்கட்டுக்கும். ஆனால் மக்களை வடிவாக பார்க்கணும். என்ன அந்த வருத்தம் பண்ண போவதெல்லாம் வடிவாக பார்க்கணும்.
அன்றைக்கு நான் மந்தியை போனேன். மந்தியை போக என்ன செய்யுது இப்படி காலுக்கு நடக்க இல்லாமல் கிடக்கு, நாரியும் பிடிக்குது, கொஞ்சம் பிரச்சனையாக கிடக்கு, காலுக்கு நல்லா இல்லாத இருந்துட்டு ஒழும்பு இல்லாமல் கிடக்கு. சிரட்டை அஞ்சு வச்சு மாற்றணும், டேட்டி எடுத்து கொண்டு வாங்க, ஆப்ரேஷன் செய்யணும். அந்த டாக்டர் சொல்கிறார். நான் திரும்பி பார்த்தனால இது என்ன கதை, என்ன செக்கப்பில் கதை மட்டும்தான். உடனடியாக அவர் சொன்னார், அண்டையிலேருந்து ஆஸ்பத்திரி மந்தியே இல்லை, ஏன்னா அவர் செய்து போடுவாருன்ட்டு. அது என்ன கதை அது? ஒரு நோயாளி நான் காலுக்கு அப்படி செய்யுதாண்டா உடனே அவன் என்னென்ன சிரட்டை செஞ்சு வச்சு அப்புறம் செய்ய விடமாட்டா அவர் என்ன சொல்லுவேன். இவ்வளோதானே அது. அவரை போய் தூக்கியாச்சா மந்தியால். அவருக்கு இப்போ காண சொல்லுது அவர் தான் இருக்கிறாருன்ட்டு நான் ஓபிடிக்கு போகல. அப்போ சரி கொஞ்சம் கடுமையாக கிடக்கு, என்ன செய்கிறது. அவர் இருக்கும் பேசி போட்டும் ஒரு குளிசை தந்தவர், நான் விடையில ஆப்ரேஷனுக்கு டேட்டி எடுத்து கொண்டு போக சொல்லி போட்டும் ஒரு குளிசை தந்தவர். அது ஒரு வேறையும் செய்யலை. இப்போ இந்த இதில் பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு என்னோட இது நடக்க இல்லாமல் கிடக்கு, இந்த ஆடுகளுக்கு சாப்பாடு இடையெல்லாம் கிடக்கு, ஒரு கொஞ்சம் புறவேட்டுக்கு எங்கேயும் போக மாட்டா பேர் சொல்லக்கூடாதுன்னு போனால் 2000 இந்த அப்படி. ஆனால் அது குறைஞ்சிட்டுது, 2000 குறைஞ்சிட்டு நோமலண்டபடியா அப்படியே இதுகளை கதைச்சி கொண்டு போகலாம் பாவம். அதுகளும் ஏதோ உழைக்குது கட்டுக்கும். அப்ப கீரை அவிக்குது. உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்க போறேன். இப்ப இந்தியாவுல வந்து நேற்று எலெக்ஷன் நடந்தது தானே, அயல் நாடு தானே, உங்கள்ட கருத்து என்ன ஜெயிப்பினும்? மற்றவே நாங்கள் குறை கதைக்க விரும்பல. எங்கள்ட காலத்துக்கு எங்கள்ட எந்த வயது என்று நான் பார்த்த அனுபவங்களை வச்சு பார்க்க நல்லா அது என்ன வந்தாலும் மறுட்டுக்கும் விஜய் வரவனை மட்டும் நான் நினைக்கிறேன். உண்மையா நடிகர் அவன் கூத்தாடி அப்படி இப்படின்ற ஒரு கெட்ட பேரும் இருக்கு. மற்றவே நாங்கள் கூட சொல்லக்கூடாது இல்லை, மற்றது வரக்கூடாது மறுத்தது வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் ஒரு வரியத்திலேயா 1000 பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறாராம் தண்டை சிலவில். அந்த கதை உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. அவர் செய்ய அதில் ஒரு வீடியோ இல்லை, ஒரு இது இல்லை, அது இல்லை, எதுக்குமே இல்லை. அவர் தண்டை கணக்கில் செய்கிறார், வெளியிடாமலுக்கு. இப்படிப்பட்ட இதுகள் அங்கே இருக்கிறாக்கள் மூலம் முள்ளுக்காய் அப்படி தெரியும். சில 8 தப்பில் என்கிறாரும் அது போடினவன் என்ன தெரியாது, போட்டதால தான் அப்படி ஒரு கதை வருது. அப்படியான ஒரு புள்ள வந்ததுண்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு கருத்து அது. அந்த கல்யாணம் கட்டி வைக்கிறதுக்காண்டி ஒன்று இல்லை, ஒரு பிள்ளைகளை வாழ வைக்கிறது பெரிய விஷயம். அந்த நல்ல விஷயத்தை அவர் தண்ட கணக்கில் செய்து கொண்டிருக்கிறாருண்டா உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். அந்த கதை உண்மையாக இருந்தால் அவர் நல்லா இருக்கணும்ண்டு அவருக்கு நானும் நல்ல வாழ்த்தையை கூறுவேன். அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு தெரியாது, அவன் கூடாது இவன் கூடாதுன்னு சொல்ல நான் வரையில. இது எந்த கருத்து. ஆனால் நிறைய பேற்ற கருத்துமே வந்து இதுவாக தான் இருக்குது. உங்கள்ட வயசுக்காரர் நிறைய பேற்ற கருத்து விஜய் தான் வரணுமெண்டு. அதே மாதிரி அந்த எங்கண்ட வயசுக்காரர்கிட்ட கருத்தும் அதுவாக தான் இருக்குது. அந்த நடுவுக்கு இருக்கிறாக்கள் கொஞ்சம் வித்தியாசம் இல்லை. உழைச்சு நாங்கள் அப்படியே சேர்த்து கொண்டு இருந்தால் வைக்கவும் முடியாது. எங்கே வைக்கிறது உண்மையாக எங்கே வைக்கிறது எனக்கெல்லாம் நான் யோசிப்பேன். அப்படி அளவுக்கு அதிகமாக கிடந்தால் ஏனது எங்களுக்கு இன்றைக்கு தேவை நாளை தேவை அதை காடும். என்ன அங்கால மிச்சத்தை கடவுள் பார்க்கும். இந்த கஷ்டப்பட்டது அதைத்தான் அந்த பிள்ளை செய்கிறான். அவன் அந்த பிள்ளைய அதைத்தான் இது வரைக்கும் அவன் உழைக்கிறான். அவன் உழைச்சி தண்டை சொந்த உழைப்பு அவன் நடிக்கிறான். அது சொந்த இதுதானே. டைரக்டர் மாதிரி அவை கதைகளை எழுதி கொடுத்தாலும் அந்த பிள்ளை தான் தானே அப்பா அந்த முயற்சியில் நடிக்கிறான். நடிச்சு வெற்றியாளராக வரான். அந்த காசை கொண்டு போய் இந்த ஏழை பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கல்யாணம் கட்டி வைக்கிறான்டா உண்மையாக அவனை பாராட்டாமல் என்ன செய்கிறது. நான் அந்த பிள்ளைகளை பற்றி நான் அறிஞ்ச நான் முன்னுக்கு நான் நல்லா அவனை பற்றி நான் விசுவாசமாக இருந்தேன். கடவுளுடைய ஆசீர்வாதத்தாலே அவன் தான் முன்னுக்கு வந்து அந்த அவன் நாட்டு மக்களுக்கு அவன் என்ன நல்ல சேவைகளை செய்யணுமென்று நான் அவனை வாழ்த்துறேன். அவனை வேண்ட கதைக்கிறதுக்குனாங்க நான் ஆறு எடுத்தாலும் அந்த பிள்ளைகள் மாதிரி நினைக்கிறேன். அந்த ரீதியெல்லாம் கதைக்கிறேன். அவர் என்ன முதலமைச்சரை வந்தாருண்டா அதுக்குரிய மரியாதையோடு நாங்கள் வந்து அதுவும் ஒரு வீடியோவை வெளியிடுவோம். அவர் வந்தாரண்டா அது பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த பழகி போச்சு. உண்மையா கோவிக்காங்க. இப்போ ஒரு நடிகருண்டேக்கு அவற்றை படம் பார்க்கவும் அவற்றை பாத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்களும் கதைப்பீங்க. அவர் கூடுதலாக பிள்ளையா நடிப்பார். அப்போ உங்களுக்கு அப்படி ஒரு தொடர்பு. சரி, கீரை கடையெல்லாம் நீங்க அதுக்கு பேர் உண்மையாக சும்மா சொல்றீங்களோ? கீரை கடையிலன்னு சொல்லலாம், அப்படி சொல்றீங்களா? சரி, கீரை அவிக்குது நல்ல பச்சை கலர்ல. இன்றைக்கும் இல்லாம அவியல் கறிகளோ இந்த வெயில் வகைக்கு என்ன கணக்க விடக்கூடாது. சரி.
இது ஒரு கொதி வர நல்லா இப்போ அவிஞ்சு வருதല്ലോ, இந்த கொதி வர மூடணும். இது ஆவி போடணும், முன்னதான் இந்த பசி ஆவிக்கும். சரி சரி, கொதி கொண்டு வர மூடுவோம். சரி பாருங்க, உருளைக்கிழங்கு கறி நான் இது கத்திரிக்காய் போட்டுருக்கீங்களா? இல்லை, தனியாக உருவாக்க. உருளைக்கிழங்கு கறி நல்லா பொங்கி வருது. நாங்கள் இந்த கறி எப்படி காய்ச்சிட்டு காட்டில நோம்புல தெரியும் நான் நல்லா இருக்குமே. ஓ, எல்லாமே அதை சமைப்பினால நாங்கள் அப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு வந்து அப்படி அவிச்சு தான் காய்ச்சினாங்க. கருவேப்பிலை எல்லாம் மேலே மீது வச்சுருக்காருங்க எல்லாம் நல்லா தூள் போடையில கணக்கு எல்லாம் குறைக்கவும். நீங்கள் சீரகத்தோடு விரும்பியால் தான் எனக்கு தருவேன். ஓ, நான் சாப்பிடுவேன். சும்மா சொல்கிறேன். நீங்கள் அந்த மீன் கறிக்கு போட்டு சாப்பிடுவீங்க? மீனை தின்னாவிட்டா வந்து மீன் கறிக்கு போட்டு சாப்பிடுங்களோ உண்டு. சரி, மீன் தின்னாவிட்டா இரவுல சாப்பிடு வயிற்று பகலில் என்ன பகல் செஞ்சு அவளுக்கு என்ன உண்டு? இன்றைக்கு எனக்கு ஏழாம் இருக்கு. நிறைய சாப்பிடு சொல்லி என்ன நாள்கிட்ட முட்டை நான் மட்டும் இருப்பேன். நிறைய சாப்பிடுவீங்க. சரி, நான் இது கொதிக்கிறதே காட்டுறேன் வடிவா. இதை பற்றி முடிய என்ன அப்பளம் பொரிக்க போறீங்களா? அப்பளத்து என்னத்துக்கு? வாழைக்காய் சம்பல் இருக்கு. அப்போ சம்பளோட முடிச்சு விடுவோம். சரி, இது வாழைக்காய். இந்த வாழைக்காய் இந்த சம்பலை என்னென்னு செய்கிறன்றதை பார்ப்போம். வாழைக்காய் சம்பலுக்கு வாழைக்காயை சுட வேணும். சுட்டால் தான் அந்த பசப்பிடிப்பு எல்லாம் போய் நல்லா நீட்டாக இருக்கும். உரிச்சு போட்டு நல்லா பிசிய வேணும். பிசைஞ்சு போட்டு வெங்காயம் மிளகாயெல்லாம் சின்ன சின்ன வெட்டி அதுக்கோட பிசைஞ்சு தேசிக்காய் புளியும் விட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இந்த வாழைக்காயில் ஒரு பெரிய கதை இருக்குது. இப்போ அது சொல்கிறதில்ல, நான் இன்னும் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வாழைக்காயில் தான் உயிர் வாழ்ந்தது. நான் மட்டும் இல்லை, சில ஜனங்கள் கணக்க ஜனங்கள் கூட்டாக இருக்கேக்க இந்த வாழைக்காய் சம்பலும் ரொட்டியும் அதான் வேண்ட சாப்பாடாக இருந்தது. வாழைக்காய் சம்பளம்னா நாங்கள் எந்த இடத்துல போய் இருந்திருப்போம்? வாழை எங்கே சொல்லுங்க வாப்பா இருக்கா? சொல்லு வாப்பா, நீ புரியா கிடைக்கிற வீட்டியோ? வாழைக்காய் தோட்டம், வாழைத்தோட்டம். அந்த வாழைத்தோட்டம் ஆக்கள் இல்லாமலே கிடக்குது. அப்போ அந்த ஆக்கள் எங்கே ஓட்டணும்? வெளிநாட்டுக்கு இல்லை, அது போன இடம் என்ன, அன்றைய சூழ்நிலை என்ன. நாங்களே அந்த வாழைக்காய் சம்பளையும் ரொட்டியையும் சாப்பிட்டோம். நாங்களே இல்லை, மக்கள் கணக்கா என்றதை நான் விரிவாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரியோ? இப்போ எங்களோட வாழைக்காய் சம்பளை நாங்கள் பார்ப்போம். இந்த வாழைக்காய் சம்பல் எங்கள்ட கடந்த காலத்து ஞாபகம். ஆனால் இது எனக்கு செய்யணும்னு சொல்லல, தாரகா சொல்லிச்சு யாரோ புள்ள வருதமாக வாழைக்காய் சம்பல் செய்யண்டு. அதுதான் வாழைக்காய் சம்பல்ன்றாலே பயம். உண்மையா அப்படியே பதறும் வாழைக்காய் சம்பளை நினைச்சா. இது நான் எங்கெண்ட கோயிலில் ஒரு காய் சாப்பிட்டேன், அப்புறம் அந்த பிள்ளையோட கோயிலில் சாப்பிட்டேன், அப்புறம் நான் ஒரு காய் செஞ்சு சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. அதை நீ செய்து சாப்பிடு. எங்களுக்கு இந்த வாழைக்காய் பப்பாசிக்காய் இந்த இந்த இதுகள் நாங்கள் சாப்பிட்ற நேரத்தில் அந்த ஞாபகங்கள் வரும். அவ்வளோ சிலம் சாப்பிட்டு இருக்கும். நான் மட்டும் சொல்லல, நான் தான் பெரிய தண்ணி தானண்டாலும் குழு குழாக இருப்பேன். நாங்கள் மண் அடுப்பில் அதில் சுடுபாடுது. உராகுல பச்சை மூட்டி கிடாக்க சுடுவது சுடுபாடுது. நாங்கள் அங்கே என்ன மறைச்சது நாங்கள் சொல்லி வைப்போம். வீடு இல்லை, காணி. வாழைக்குழியை வெட்டுறது, சுள்ளி அடி போடுறது, போட்டுட்டு அப்படியே நாங்கள் சுட்டு போட்டு நாங்கள் தோட்டங்களுக்கு போகிறது. வெங்காயம் வராத நேரமாக பச்சை மிளகாய் வரும் கொண்டு வர்றது. அப்படித்தான் அந்த 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 காலம் ஒரு கொஞ்சம் காலம் கழிஞ்சது மக்களுக்கு. இப்போ அதுக்கு தக்கன தெறிக்கிறோம். நெருப்படான்னு சொன்ன மாதிரி தெறிப்போ பார்க்கல. அது நியாயமான தெறிப்பு எல்லாத்தையும் மறந்து எங்களுக்கு பசிக்குது. பசிக்குது நான் பசிக்குது. எனக்கு தாரகாணி கேட்க சமைச்சு சாப்பாடு கொடுத்து சாப்பிட்றான்னு நிம்மதி இல்லையாண்டா. உண்மையாக சொல்கிறேன். தேத்தண்ணி ஆற்றி குடிக்காம நம்ம வராது. இடையில ஒரு 17 மணிக்கு குடிக்கணும் போல கிடக்கும். நான் அப்படியே என்ன மறந்துவேன், இப்போ உடம்புல தண்ணியாக குடிப்பேன். அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு கொண்டா கடைசி பிள்ளை இருந்தானே இருந்திருந்து இன்றைக்கு அது இப்போ எங்கேயோ குடிக்கிறேனியோ. நீ குடிக்கிறேன்னு சொல்லினா நான் குடிப்பேன். நீ குடிக்கிறேன்னு சொன்ன அந்த ஒன்றுக்காண்டு தான் நான் குடிக்கிறேன். நீ ஏன் குடிக்கிறேன்? இப்போ 2 நாள் உண்மையாக நான் வந்து ஒரு சரியான தேத்தண்ணி குடிக்கிறாள். குறைக்கணும் சொல்லி நினைக்கிறேன். வீட்டில் நின்றா முழு நேரம் தேத்தண்ணி. அப்போ நீ அங்கே
குடிக்கலாம் தானே, வீட்டுல அதுதான் குடிக்கலாம். இப்ப 6 நாள் குறைச்சிட்டு ஒரு நாள் வடியா குடிப்போம் நினைக்கிறது. அப்ப இப்ப விடிஞ்சதுக்கு ஒரு 2 தரம் ஃபுல்லா குடிச்சிட்டேன் தண்ணி. நான் காணவே இல்லை. விடிய நீங்கள் ஆத்தி தந்த நீங்கள் சீனி போடாம. ஒரு 400 சீனி போட்டு சாயம் குடிச்சேன். சீனி போட இல்லையோ அதுக்கு? சீனி போடல. அவ்வளோதான் குடிச்சேன். குடிச்சது தான் அது சத்துமா தானே. இல்லை உண்மையா இல்லை, நான் சீனி போட்டேன். எனக்கு சீனியை போட்டு கொடுக்க பயம் பிள்ளைகளுக்கு. அதுதான் பயத்தெல்லாம் குறைக்கிறது. மற்ற எனக்கு இனிப்பு தெரியாது. ஏன் சுகரோ? சுகர் இனிப்பு தெரியாது. குடிச்சு பார்த்தாலும் எனக்கு நீங்க போடலைங்க போய் நிற்காது. போட்டால் தான் இனிக்கும். உண்மையா இப்போ தேத்தண்ணி ஆற்றி போட்டு குடிச்சு பார்த்தா இப்போ குடிச்சு பார்க்குறேன் தெரியாது. உண்மையா தெரியாது. நான் தேத்தண்ணி என்றால் இதுதான்னு சொல்லி நான் குடிச்சு பழகிட்டேன். அது அந்த காலத்தில் இப்போ எத்தனை வருஷம், 30-40 வருஷம் அப்போவே விட்டுட்டேன் நான். இப்போ குடிக்கிறேன் இல்லையாண்டு இல்லை குறைவு. நான் போனாலும் அதில் கிடைச்சல் தண்ணியை கலந்து கொண்டு வாத்தி கொண்டு வா பிள்ளை இது கூடி போச்சு. இதுக்கு இப்போ தண்ணி சுடுதானே கிடக்கு, இப்போ கலந்து கொண்டு வா, சில கூட வழியாக வேண்டான்னு சொல்லி போடுவேன். குடிக்கிறேன். ஆனால் நாங்களும் அது போகிற இடங்களுக்கு குடிக்கிறது குறைவுதான். வீட்டில் என்று சொன்னால் சொந்தக்காரங்க முக்கியமான தெரிஞ்ச ஆக்கள் நல்லா பிள்ளைங்க ஆக்கள்டா தண்ணி கலந்து கொண்டாண்டுக்கு சுடுவது ஒரு ஆத்தி கொண்டு வாண்டுக்கு. பிறகு சுடுங்க எனக்கு பிடிக்காது. வாழைக்காய் சுட நேரம் செல்லும். அப்போ ஒருக்கா நான் போட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த வாழைக்காயோட சாப்பிடட்டேன் சொல்கிறேன். பார்த்தீங்களா சொல்கிறானுமே நீ ஏன்னா புள்ள நீ வாழைக்காய் சம்பல் நீ சாப்பிட்றதுக்கு சும்மா சொன்ன நீ புரண்டு வருதாண்டு அங்கே பாப்பம் இருக்கா. நீ சும்மா சொன்ன எனக்கும் பிரச்சனை இல்லை தனக்கு. அதனால அப்புறம் நானும் ஒரு 2-3 கறியோடையும் வாழைக்காய் சம்பளோடையும் சாப்பிடுவோம். உண்மையா சொன்ன நம்ம மாட்டேதாரகா. போன ஞாயிறு இந்த ஒடுகுடி வந்தது. போன ஞாயிறுல இருந்து இந்த ஞாயிறு 8 நாள் நாங்கள் 2 பேரும் நல்லதாக சாப்பிட்டதுண்டு இல்லை. ஒரு கறி தான் வைப்போம், ஒரு கொஞ்சம் சோறும் காய்ச்சி ஒரு கறியும் வைப்போம். அப்பா நானும் சாப்பிட்டுட்டு இருப்போம். வேறு என்ன நல்லதாக செய்கிறதில்ல, சேர்ந்து செய்ய நல்லா இருக்கும். நான் இப்போ யோசிச்சுனேன் நீங்கள் ராளை வேண்டி வச்சுட்டு நான் வேறு எடுக்க யோசிச்சுனேன் நீங்கள் சமைக்கிறது தானண்டு. இல்லை இறால் வேண்டுவேன். அதை சமைச்சு போட்டு நான் சாப்பிட போடணும். அப்போ அங்கே அவன்கிட்ட பொரிச்சுக்க வச்சுட்டா பின்னேரம் பொறி எடுத்து பட்டி காய்ச்சலாம். நானும் கொஞ்சம் சாப்பிடுவேன் தானே. அப்படித்தான் சூழ்நிலை. சரி இப்போ வாழைக்காய் சுடுபடட்டும் பார்ப்போமா. நல்ல தணலாக இருக்கணும். சில இடங்கள்ல புறாக இல்லை, நல்ல புறாக சும்மா எல்லாமே நடப்பு கொண்டு வந்து புறாக ஓட்டுவாங்க. நான் வைக்கல சில சமையல் பெரிய சமையல்ண்டா புறாக இருக்கும் இல்லை தணல். நாங்கள் சின்ன சமையல் தானே. இப்போ வாங்க வாழைக்காய் சுட்டெடுத்தாச்சு. இப்போ சுடுகுது, நான் கையில் பிடிக்க சுடுகுது. நான் இப்போ இது என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்ச நேரம் ஆற வைக்க போகிறோம். ஆற வச்சு போட்டு உரிக்கிறது. தோலை உரிக்க வரும். அப்படியே போட்டு இது உலையும் போட்டு பிணைஞ்சி போட்டு கொஞ்சம் உப்பு தேசிக்காய் எல்லாம் போடணும், போட்டு சாப்பிடலாம். என்னென்றால் சிலவில்லாத கறி, இது ஒரு கறி தான் சொல்ல வேணும். உண்மையாக இதோடையே சாப்பிடலாம் சோறு. வேறு கறி தேவையில்லை. இந்த வாழைக்காய் சம்பல் இருக்கല്ലോ அதோடையே சாப்பிடலாம். சும்மா சொல்கிறது, சும்மாண்டேன் சும்மா கதைக்கு போகிறதுக்கு சொல்கிறது. ஆனால் உண்மையாக அது ஒரு கறியோட சாப்பிட்ற காலம் இருக்குது, இந்த சம்பளோட சாப்பிட்ற காலம் இருக்குது ஆக்களுக்கு. அப்போ அதில் ஃபேமிலியோட சொல்லக்கூடாது இல்லை. அப்போ இதாக செய்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த புல்லை மட்டும் வேண்டா உனக்கு பேர் சாத்தல் அப்படி ஏன்னா வாழைக்காய் கஷ்டம் வரும். வாழைக்காய் சுட்டு பேந்ததை உரிச்சு இப்போ சின்ன சின்ன வெங்காயமிளகா வட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்க. கோழி கூட இருக்கலாம் அது சொல்லுவாங்க. அப்போ இந்த சம்பலுக்கு பாருங்க ஒட்டி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை நல்ல சின்ன சரி உரிக்கட்டேன். சரி பாருங்க, வாழைக்காய் வந்து வடிவா சுடுபட்டுட்டுது. இது வந்து அம்மா கழுவி போட்டு உரிச்சு கொண்டிருக்கிறா. இந்த வாழைக்காய் இப்போ கீழே விட பார்த்தது சுட்ட சூட்டில் கஷ்டப்பட்டு வாசம் அடிக்குது. சூப்பராக ரொம்ப நல்ல வாசம் அடிக்குது.
சரி, இனிமே என்ன செய்ய போறீங்க? இப்போ நான் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த வட்டி வச்சு கிடக்கு இதையும் போட போகிறோம். உப்பு இதுக்கு தூள் உப்பு தான் போட வேணும். இது கொஞ்சம் கட்டி உப்பு, அந்த கொஞ்சம் தூள் மசிக்க தெரிஞ்சில்ல, மா மாதிரி இல்லை, கொஞ்சம் தூள் தான். நாங்கள் இப்போ இதையும் போட்டு இந்த இந்த இது இருக்கல்ல இதையும் போட்டு பிணைஞ்சு போட்டும் விடலாம். ஆனால் பிணையக்க முதல் தேசிக்க அப்புறம் நல்ல என்ன வேண்டா எல்லாம் சேர்ந்து தான் இல்லை என்ன. ஆனால் பிணைஞ்சு போட்டு தான் விடுறாது. நாங்கள் முன்னுக்கே விடுவோம். ஒரு தேசிக்காய் விதையும் விழுந்துட்டுது. அது வேணும் முதல் விடுறது என்றால் சேரும் இல்லை எல்லாம். அப்போ அந்த கருவேப்பிலை எல்லாம் நல்லா நல்லா இருக்கும். அப்பா சொல்லிட்டு போது நீ சுட்டு சாப்பிடணும். என்னது? வாழைக்காய். அப்பா நீண்டே விரும்பி செய்கிறேன்னா ஒரு சந்தோஷம். நினைச்சு நக்கல்ல சொல்லி அப்பா கேட்குற என்ன சொல்லுவாங்க இருக்கா மெதுவாக தான் கேட்குறேன். உங்களுக்கு சாப்பிட்டாங்க தயவு செய்து என்ன கேட்காங்க சாப்பிட அந்த அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டு மீன் அட விட வேண்டியா வாங்க. கையால் மசிக்கிற நினைக்காதீங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்றாண்டாலும் கையாலான்னு மசிக்கணும். எப்பயாலே மசிக்கலாம், குத்தி குத்தி தான் மசிக்கணும். கையாலே மசிக்கணுமா? எப்பயாலே மசிக்கலாம். சுடுவது பார்த்தீங்களா? சரியான சூடு. சிலவா அதில் முத்தி ஒடிச்சு போய் கிடக்கும். அதை சுட்டா பசதான் அப்படின்னு இல்லை மா மாதிரி வேணும். இது இன்னும் கொஞ்சம் மேட்டு குறைவாக கிடக்கு. நான் அவ்வளோ நேரம் பிடிச்சி அப்படி இதுவும் கொஞ்சம் சரியா சுடுவது பிணைகிறது கொஞ்சம் கஷ்டமாக கிடக்கு. சில மா மாதிரி இருக்கும். முந்தி நாங்கள் இங்கே வச்சு நாங்கள் சீப்பு சீப்பாக விட்டுறோம். ஒரே நாளையில் விட்டுறேன். 2 ஒரு சீப்பு விட்டுறது. இப்போ நாளைக்கு ஒரு சீப்பு அப்படி வாழைக்காய். வாழைக்காய் சரியில்லை. இந்த வாழைக்காய் அதான் இப்படி வந்தது. அவன் மாறட்டும். பேனுக்கு கொண்டு பிடிச்சிட்டு வரட்ட நல்லா மசிச்சு போட்டு 2 போட்டு தேசிக்க விட்டாச்சு. இனிமேல் தயிர் விடணும். தயிர் கொஞ்சம் விடலாம், நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு பாப்போம் என்ன. சரியா? வடிவெல்லாம் அம்மா மசிச்சிட்டா இனிமே என்ன செய்ய போறான்னு சொல்லுவா. தயிரை நல்லா புளிச்சு போச்சு. தயிர் நல்லா வாசமாக கிடக்கு. தயிரை இதுக்க போட போகிறோம். இதுக்க போட்டுட்டு சேர்ப்போம். காணும். இது சேர்ப்போம். அந்த பிள்ளை உங்களுடைய அம்மாண்ட சம்பல் நல்லா இருக்குன்னு சொல்லுதோ கூடாமல் இருக்குன்னு சொல்லுது. யாருக்கு தெரியும் என்ன? சரி, மோட்டர் சைக்கிள் சத்தம் கேட்டு பிள்ளை வந்துட்டு இனிமேல் நாங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து கதைச்சிட்டு சாப்பிடுவோம். உனக்கு ஒரு அண்ணன் தானே சைக்கிள் ரோட்டால போகுது. காலம் வந்து அண்ணன் வந்தது. அது பிரச்சனை இல்லை. சாப்பாடு நாங்கள் சாப்பிடுறது தானே. சரி, இனிமேல் நாங்கள் சாப்பாடு போட்டுட்டு பார்ப்போமா? சரி, நான் தாரகாவை நக்கல் அடிச்சு கொண்டு வந்து அந்த புள்ள வந்துட்டு அழைச்சிட்டு சிரிச்சு சேர்ந்து கதைக்குது. நான் இப்போ சாப்பாட்டை போடுறேன். இந்த சோத்தை கொண்டு வந்தது சாமினி அப்பாவுக்கு. வெள்ளச்சோறு கொடுக்குறாங்க, குத்தரிசியாக கொடுங்க. அப்படியே கொஞ்சம் கறியையும் கொண்டு வந்தது, மச்சக்கறியாக என்ன சாப்பிட சொல்லி. சரி, பின்ன அவள் தான் வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறா. வாக்கு புழுவம் வந்துட்டுது. அம்மா இல்லை நக்கல் அடிச்சு கொண்டு வந்தவா வந்துட்டான்ட்டு. அப்போ சாப்பாட்டை போட்டு கொடுப்பேன். அவன் விருப்பமான கறி. ஆனால் உண்மையாக
உண்மையாக நல்லா இருக்கு. நான் சம்பல் வடிவாக சாப்பிட்டு பார்த்தேன்னா நல்லா இருக்கு. அப்போ சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். இன்னும் ஒரு வீடியோவோட சந்திக்கிறோம். நன்றி.